Hi, hello, வணக்கம் and welcome to This is Madison Review. இந்த மூவி ரிவ்யூவில் 2023ல் ஒரு சர்வைவல் மூவியாக வெளிவந்த சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ரக்பி டீமை காட்டுறாங்க. அந்த ரக்பி டீமோட 19 பிளேயர் ப்ளஸ் நார்மல் பேசஞ்சர், அது மட்டும் இல்லாமல் கேபின் க்ரூ மெம்பர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 45 பேர் ஒரு பிளேனில் ஏறி உருகுவேலேருந்து சிலியை நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்படி இவங்களோட பிளேன் போகும்போது ஆன்டிஸ் மலைத்தொடர்களில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேன் பறந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஆன்டிஸ் மலைத்தொடர்களில் பெரிய பெரிய சிகரங்கள் இருக்கனால அதை முழுசாக நம்ம கடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பிளேன் ஒரு யூட்டன் எடுத்து பள்ளத்தாக்கு வழியாக போயிட்டு மறுபடியும் ஆன்டிஸ் மலைப்பகுதியை கடந்து சிலிக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த பிளேன் ஆன்டிஸ் மலைத்தொடர்கள் மேலே பறந்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா வெதர் ரொம்பவே மோசமாகி பனிமூட்டமாகி பிளேன் எங்கே தான் போகுதுன்னு தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பனிமூட்டம் வந்துடுது. அந்த டைமில் இந்த பிளேன் ஒரு பைலட் எரர்னால ஒரு மலை மேலே போய் மோதி அந்த பிளேனோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி ஒரு தனியாக ஒரு இடத்துல போய் விழுந்துடும். பிளேனோட முன்பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மலைத்தொடரில் சறுக்கிட்டு போய் விழுந்துருது. 45 பேர் போன இந்த ஒரு ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 பேர் மட்டும்தான் உயிர் பிழைக்கிறாங்க. மற்றவங்களாம் ஸ்பாட்லேயே இறந்துடும். இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, தப்பிச்ச அந்த 25 பேரும் அந்த ஆன்டிஸ் மலைத்தொடர்லேருந்து வெளியே வந்தாங்களா, இல்லை அவங்களுக்கு அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. 1972ல் இதே மாதிரி ரக்பி டீம் ஒன்று மற்ற பேசஞ்சர்ஸோடு சேர்த்து ஒரு பிளேன் பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ் மலைத்தொடர்களில் கிராஷ் ஆகிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்துச்சுன்ற அதை பேஸ் பண்ண ஒரு மூவி தான். ஸ்டோரி என்ன தான் ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இருந்தாலும் அது ஒரு சர்வைவல் ட்ராமாவாக எடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாகவே இந்த டீம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1992ல் நினைக்கிறேன் இதே பேஸ் பண்ணி அலைவ்னு சொல்லி ஒரு படம் வந்து அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங்கோடையும் அவைலபிளாக இருக்குது. உங்ககிட்ட ஒரு குவாலிட்டியான ஹெட்செட் இருந்தால் இந்த படத்தை போட்டு பாருங்கள். இந்த படத்தை பார்க்கும்போது எங்கேயுமே நமக்கு அந்நியத்தனமாக தெரியாமல் அவங்களோட சேர்ந்து நம்மளும் ஒரு விக்டிமாக இருந்து அவங்க படுற கஷ்டத்தை நம்ம கண் கூட பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா விஷுவல் ஒவ்வொன்றையும் ஸ்டன்னிங்காக இந்த டீம் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த டீமை அடிச்சிக்கவே முடியாதுங்க. இந்த படத்தை ஆன்டிஸ் மலைத்தொடர்களை தான் எடுத்தாங்களா, இல்லை செட்டு போட்டு எடுத்தாங்களா, இல்லை சிஜியா விஎஃப்எக்ஸ்ன்னு தெரியாத அளவுக்கு ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்து பார்த்து வச்சுருப்பாங்க. இதை தவிர சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா பர்ஃபார்மன்ஸு. இந்த படத்தில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த படம் தான் ஃபஸ்ட்டு ஃபிலிமாக இருந்திருக்கு. அதெல்லாம் எங்கேயுமே தெரியாத அளவுக்கு நடிப்பில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72 நாட்கள் அந்த பிளேனில் இருப்பாங்க. அந்த 72 நாளும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்காது, குடிக்க தண்ணி இருக்காது. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆன்டிஸ் மலைத்தொடர்கள் அப்படின்றப்ப அங்கே ஒரு புல் பூண்டு கூட இருக்காது. அந்த மாதிரி டைமில் இவங்க எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க. இவங்களோட அந்த பனியில் பார்த்தீங்கன்னா தோலே புரிஞ்சு வந்துடும். ஒரு கட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு மேலே ஒரு 2-3 அடி அந்த பனி இருக்கும்போது அந்த பனியோட தாக்கம், பனியை எடுத்து சாப்பிடும்போது அந்த நாக்கில் ஏற்பட்ட புண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ணில் தெரியும் அந்த வலி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம். ஆனால் இதில் நடித்த எல்லா ஆக்டருமே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் சும்மா தெரிக்க விட்டுருப்பாங்க. படம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் போடுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் த்ரில்லர்னு அவங்க போர்ட்ரே பண்ணியிருந்தாலும் இது வந்து ஒரு சர்வைவல் ட்ராமா தான். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இறங்கி தள்ளுற மாதிரி இருக்கும். ஆனால் படம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே என்னை பொறுத்த வரைக்கும் லேக் ஆகலை. இந்த படத்தை பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த படத்தோட தாக்கம் உங்களை விட்டு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆகும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஒவ்வொன்றையும் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சில உண்மை தன்மைகளும் இருக்குது. அதை நான் பெருசாக ரிவீல் பண்ண விரும்பலை. நீங்கள் பாருங்கள், அவங்க படுற கஷ்டம், அது ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு உயிர் பிழைச்சி வந்திருக்காங்களேன்ற ஒரு ஆச்சரியம் தான் தோணும். ரியல் ஃபுட்டேஜெல்லாம் கிளைமேக்ஸ்லாம் அவங்க மாண்டேஜ் போர்ஷனாக காட்டினாலும் எப்பா எப்படிப்பா இப்படி ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணிங்கன்ற அளவுக்கு விஷுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயும் சரி ஸ்டோரியும் சரி அவ்வளோ பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் என்ன தான் ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் அது ஒரு பயோகிராஃபிக்கல் மூவியாக கொடுக்காம ஃபியூச்சர் ஃபிலிமாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் அவ்வளோ ரைட்டிங் பக்காவாகவே இருக்குது. படம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடினாலும் எங்கேயுமே என்னை பொறுத்த வரைக்கும் போர் அடிக்கலை. இந்த படம் பார்த்தீங்கன்னா என்ன தான் அவங்க ஒரு சர்வைவல் த்ரில்லர்னு சொன்னாலும் இது ஒரு சர்வைவல் ட்ராமா தான். ஸோ இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது இந்த படத்தோட தாக்கம் உங்களை விட்டு போகிறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் வேறு லெவலில் இருக்குது. விஷுவலாக
அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்குதுங்க. எங்கேயுமே உங்களுக்கு டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே நீங்கள் குறை சொல்ல மாட்டீங்க. பர்ஃபார்மன்ஸ்லாம் நடித்து தள்ளிட்டாங்க. எப்பா எப்படி தான் இந்த அளவுக்கு நடிக்கிறாங்கன்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. என்னை கேட்டிங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன பெஸ்ட் மூவியில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கவங்க கஷ்டப்படுறவங்களோட நம்மளும் ஒரு விக்டிமாக இருந்து பார்த்தா எப்படி இருக்கவும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கனத்த இதயத்தோட இந்த படத்தை விட்டு வெளியே வருவாங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்கள். படம் தமிழ் டப்பிங்லும் ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தில் பார்த்தீங்கன்னா சில நியூடிட்டி காட்சிகள் இருக்குது. இதை மட்டும் மனசில் வச்சுட்டு பாருங்கள். குழந்தைகளுக்கு உண்டான படம் இது இல்லை. நீங்கள் ஒரு 18+ இருந்தால் தாராளமாக பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபிளாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சதா வீடியோ கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இன்னும் நம்ம பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மேடிசன் ரிவ்யூ.